வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம், காசிவகுல பண்டார வேதாச்சாரியா துர்பாரமாப்பணம் சரணம், காசியோகுரி தோத்திரு கிணராமனுகுரி துர்பாரமாப்பணம் சரணம், பரபம்ப சரபாம்பேரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாசம் ஓமயம் சௌனபைரேஸ்வரி வாங்கிலிம் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய மங்கலம். ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதாபிதா பரபம்ப சர்வம் வீரபைரவம் திருடைய அப்பணம் சரணவங்கிரே நம சிவாய பைரவ சிவம் திரே விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபர்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்திரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்யுதே மகாதேவி சவித்மஹே விஷ்ணுமத்தே தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாகாத் ஓம் சிவனத்வஜா வித்மஹே ஷோடஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாகாது. இன்றைக்கி தேதி வந்து 31ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/26, அதாவது வெள்ளிக்கிழமை காலை மணி ஒரு 8:30 மணி கூட ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். நேற்று நான் வந்து இந்த சதஸ்வம் 164வது சதஸ். போன வாட்டி 163 சதஸ், இது 164 சதஸ். போன வாட்டி நான் வந்து இந்த தர்ப்பணத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதை நம்மளுக்கு வருகின்ற இது ஆடி அமாவாசை இல்லையா, இந்த ஆடி அமாவாசையில் வந்து நம்மளுக்கு வந்து பௌர்ணமி வந்து 29ஆம் தேதி நம்மளுக்கு முடிந்தது. அந்த பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா பூஜை வந்து எல்லாரும் அவங்க குருமார்களுக்கு அவங்க கண்டிப்பாக செய்யணும். வேத வியாசகருடைய பரம்பரை குருனா வேத வியாசகர் வழியில் வந்தவங்க தான் பரம்பரை குரு. அவர் தான் வேதத்தை நாளாக பிரித்து எழுதினவர், வகுத்தவர். வேத தந்தைனா வேத வியாசகர் தான், வேத வியாசகர். அப்போ இந்த எப்பயுமே ஆடி மாதம் வர பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா தான் வரும். இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷமான, எனக்கு கருட நாக சதுர்த்தி கருட சதுர்த்தி எல்லாமே வந்து இந்த ஆடி மாதமாக தான் வரும். அது பிறகு நான் சொல்கிறேன். அப்போ இந்த பௌர்ணமி முடிந்து நம்மளுக்கு வந்து அமாவாசை, ஆடி அமாவாசை என்னைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை வருது. எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வந்தால் விசேஷம். அது இந்த மாதம் வருது, ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமை வருது. நீங்கள் ஜோதிட அறிஞர்களுக்கெல்லாம் தெரிய வரும். அதே மாதிரி பௌர்ணமியும் புதன்கிழமை வந்தது 21ஆம் தேதி 9ஆம் மாதம் 2/27 அன்னைக்கு புதன்கிழமை குரு பூர்ணிமா. அடுத்த அமாவாசை ஆடி பௌர்ணமி முடிஞ்சு ஆடி அமாவாசை வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி, அதுவும் புதன்கிழமை தான் வருது. புதன்கிழமை ஒரு அமாவாசை புத அஷ்டமிக்கு சமம். புத அஷ்டமி இருக்கு இல்லையா, அதாவது காலபைரவர் அஷ்டமியில் புத அஷ்டமியில் வந்து செய்வது அஷ்டமி பல மடங்கு விசேஷம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசையும் பௌர்ணமியும் புதன்கிழமை வருவது சால சிறந்தது விசேஷம். அப்போ அதாவது குறைவு, புதன்கிழமை வந்து அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, ரொம்ப குறைவு. கால கணிதப்படி பார்த்தா, பஞ்சாங்க சாஸ்திரப்படி பார்த்தா அது ரொம்ப அரிது, கிடைப்பது அரிது. ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாஸ்திரம். அதே மாதிரி இந்த ஜோதிட குருமார்கள் தெரியும், இந்த 12 கட்டத்தில் மிதன ராசியில் ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினாலும் கன்னி ராசியில் இருந்து தசை நடத்தலாம். அது சில யோகத்தை செய்யும், நிரந்தரமான ஒரு யோகத்தை செய்யும். இப்படின்னா கல்யாணத்தை செய்து வைக்கும், காடி வாகனம் வாங்க வைக்கும், நிலம் வாங்க வைக்கும், வீடு வாங்க வைக்கும், குழந்தை பாக்கியம் கொடுக்கும். இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாதகத்தில் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மிதனம் வீடும் கன்னி வீடு புதன் பகவானுடைய வீடு. ஆனால் கால தத்துவ ராசிக்கு அது வந்து 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி மறைவுஸ்தானம் சொல்லுவாங்க. அது சரிதான். ஆனால் இருந்தாலும் இந்த அனுபவத்தில் வந்து இது வந்து ஒரு குறிப்பாக எடுத்துங்க. இந்த ஆடியோ கேட்குற ஜோதிடரும் குறிப்பாக எடுத்துங்க. புதன் வீடான மிதன வீட்லேயும் 2வது வீடான கன்னி வீட்லேயும் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் அது சில குடும்ப சந்தோஷத்தை கொடுக்குது. தொழிலில் வந்து யோகத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் குடும்பத்தை சந்தோஷம். எப்படின்னா கல்யாணத்தை செய்து வச்சு அதுக்கு ஒரு கடனை வைக்குது, வீடுக்கு லோன் போட்டு வீடு வாங்க வைக்குது, காடி லோன் போட்டு காடி வாங்க வைக்குது. அது ஒரு சொத்தை கொடுத்து கடனும் கொடுக்குது, சொத்தும் கொடுக்குது கடனும் கொடுக்குது. உழைச்சி கடனும் கட்டு சொல்லி இந்த புதன் பகவானோட வீடான மிதனத்துலேயும் கண்ணிலையும் வந்து ஒரு கிரகம் வந்து தரிசனம் எடுத்தால் இது நடந்தே தீருது. இந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அதை குறிப்பெடுத்துச்சிங்க. இது ஜோதிடர்கள் வந்து நிறைய ஜாதகம் பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மை. என்னோடய அனுபவத்தில் வந்து என் முன்னோர் சொல்லிக் கொடுத்தது நான் ஆராய்ச்சி பண்ணது அது கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக ஏன்னா ஒரு ஜோதிட குறிப்பை சொல்லும் போது அதை வந்து எழுத்துடைய தப்பு சரின்னு பார்க்காதீங்க. அதை நீங்கள் ஆராய்ச்சியில் பண்ணி உங்களுக்கு அது மனசுக்கு சரியாக வந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தீரணும்.
அது உண்மை. அதே மாதிரி நம்மளுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி மாதம் வர அமாவாசை புதன்கிழமை வருது. அன்றைக்கி 24 மணி நேரமும் அமாவாசை திதி இருக்குது. முதல் நாள் அதாவது 12ஆம் தேதி அமாவாசைன்னு வச்சுங்களேன், 8ஆம் மாதம். அப்போ 11ஆம் தேதி இரவு AM 5 மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பித்து 12ஆம் தேதி முழுவதும் இருந்து மறுநாள் தான் அமாவாசை தேதி முடியுது. அது 13ஆம் தேதி முடியுது. அப்போ இந்த முடிந்த வரை அமாவாசை, ஆடி அமாவாசை வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்களை தயவு செய்து எல்லாரும் செய்யும். நான் நேற்று வந்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா, போன ஆடியோவில் வந்து இந்த காயத்ரி மந்திரம் எப்படி மந்திர ஜபம், அதாவது ஒரு வீட்டுக்கு வெளியே கோமையும் தெளித்து அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு இதை காடி நிப்பாட்டுவீங்களே, அதெல்லாம் அஃப்கோர்ஸ் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். ஒரு வெங்கல விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சு சூரிய பகவானை இன்னும் யாரை பிரார்த்தனை நான் சொன்னாலும் அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மனதால் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஓகே, இப்போ வந்து தர்ப்பணம் என்பது வந்து நம்ம எள்ளு தண்ணி இறைப்பதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இடது கை தான் பயன்படுத்தணும். தப்பாக செய்தாலும் பரவாயில்லை, கற்றுக்குங்க, தயவு செய்து கற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல குருமார் இருந்தால் கோயிலில் போய் கோயிலுக்கு வெளியே செய்வாங்க, கோயிலுக்கு மண்டபத்தில் செய்வாங்க, கோயில் உள்ளுக்கு செய்யக்கூடாது இந்த தர்ப்பண காரியங்களை. ஆனால் பைரவர் சன்னிதானத்து முன்னுக்கு பார்வையில் மட்டும் செய்யலான்னு சாஸ்திரங்கள் கொஞ்சம் வழி கொடுத்தது. அது நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த கால பைரவர் தான் காசிக்கு அதிபதி. அதனால் உத்தரபூமியான கால பைரவர் இடத்துல வந்து நீங்கள் இந்த தர்ப்பண காரியத்தையும் இந்த சிராத்த காரியத்தையும் செய்யலாம். சரி, இப்போ வந்து எளிய முறையில் எப்படி நீங்கள் வந்து பிண்டம் வைப்பதுன்னு சொல்லி, இந்த பிண்டம் வந்து லட்டு பர்ஸுக்கு பிடிக்கணும். ஆனால் அதில் சில பொருட்கள் மட்டும் கலக்கக்கூடாது. எப்படின்னா உப்பு கலக்கக்கூடாது, பிண்டத்தில் ஏலக்காய் கலக்கக்கூடாது, மிளகு கலக்கக்கூடாது, கடலை எண்ணெய் கலக்கக்கூடாது, கச்சாந்தானா சொல்லுவாங்க இல்லையா, அது கலக்கக்கூடாது. இது கலக்காமல் வந்து அரிசி மாவு மட்டும் போட்டு கருப்பல் வெள்ளல் கலந்து சுடுதண்ணி ஊற்றி இந்த உருண்டை லட்டு பெருசுக்கு பிடிக்கணும். இப்போ பிடிச்சி வச்சுக்கணும். டெய்லி 2 மிண்டை மட்டும் செய்யுங்க. நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த பாடம் ஒரு முறை நடத்திட்டேன் 2025. இப்போ 2வது முறை நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாடம். 2 மிண்டை மந்திரம் மட்டும் கற்றுங்க. எப்படின்னா ஓம் மம ஜென்ம மாதுர் வர்க்கம் பிண்டம் தற்பயாமி. அம்மா வர்க்கம் அம்மாவுக்கு தான், அம்மா வர்க்கம் தான் பிண்டம் கொடுக்கணும். ஏன்னா அம்மா தான் 10 மாதம் நம்மளை சுமக்கிறாங்க. 10 மாதம் நம்மளுக்கு சுமக்கிறாங்க. ஓகே, மம ஜென்ம என்னோட வர்க்கம், என்னோட அம்மா வர்க்கம். அது மம ஜென்ம மாதுர் வர்க்கம் பிண்டம் தற்பயாமி. ஓம் சுதா தேவி நம தற்பயாமி. இது எளிய முறையில் பிண்டம் 2 பிண்டம் பிடிச்சி பிண்டம் மந்திரம் இது. இதை வந்து நீங்கள் 108 முறை சொல்லணும், இல்லை 54 முறை சொல்லணும், இல்லை 21 முறை சொல்லணும், இல்லை 9 முறையாவது சொல்லுங்கள். திருப்பி சொல்கிறேன். ஓம் மம ஜென்ம மாதுர் வர்க்கம் பிண்டம் தற்பயாமி. ஓம் சுதாதேவி நம தற்பயாமி. இந்த சுதாதேவி தான் இந்த தர்ப்பணத்துக்கு வந்து பொறுப்புதாரி தேவி. அதாவது அக்னியில் நீங்கள் வந்து இறைவனுக்கு செய்து சுவாகாதேவி. அதான் எல்லா மூலம் வந்துட்டு சுவாகான்னு வரும். இந்த தர்ப்பண காரியத்துக்கு இறந்து போன முன்னோர்கள் ஆத்மாக்கு போயிட்டு அந்த பிண்ட பிரசாதத்தை போய் கொடுப்பது வந்து சுதாதேவி. அதான் மந்திரத்தில் ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமே. இதை பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஆண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். 12 வயதுக்கு மேலே தாராளமாக செய்யலாம். ஆனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மட்டும் கணவனும் மனைவியும் செய்யக்கூடாது. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அப்பா உயிரோடு இருந்தால் மகன் செய்யக்கூடாது, கணவர் உயிரோடு இருந்தால் மனைவி செய்யக்கூடாது. அதெல்லாம் சொல்லிட்டு போகிறோம். என்னோடய வழிபாடு பின்பற்றி பலன் பார்த்தவங்க, என்ன குருவாக ஏற்றுக்கிறவங்க தயவுசெய்து இதை செய்யுங்க. ஓகே, இந்த 2 பிண்ட மந்திரம். பிண்ட மந்திரம் மாதுர் வர்க்கம். ஓகே, 2வது பிண்ட மந்திரம் பிதுர் வர்க்கம். அதுதான் ஓம். 2வது பிண்டம் எப்படி மந்திரம்னா ஓம் மம ஜென்ம பிதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 2 பிண்ட மந்திரம் மட்டும் கற்றுக்குங்க. வந்து ஓம் மம ஜென்ம மாதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. 2வது பிண்ட மந்திரம் ஓம் மம ஜென்ம பிதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. இப்போ அம்மா வர்க்கத்தை பிண்டத்துக்கு 108 முறை சொல்லுங்கள். 2வது பிண்டத்துக்கு 108 முறை சொல்லுங்கள். ஓகே, எப்படின்னா ஒரு தட்டில் வாழையில் போட்டு இல்லைன்னா வெத்தலை போட்டு எந்த மூலிகையும் போட்டு தர்ப்பப்பில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த தர்ப்பப்பில்லும் கருப்பு எல்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜலம், தண்ணி, இது 3 பொருள் ரொம்ப முக்கியம் தர்ப்பண காரியம். திருப்பி சொல்ல, தர்ப்பப்பில்,
கருப்பல், ஜலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா தர்ப்பம் பூர்த்தி ஆகாது. இது இல்லைன்னா தர்ப்பண காரியங்கள், தர்ப்பணம் என்பது முன்னோர்கள் செய்கிற வழிபாட்டுக்கு பேர் தான் தர்ப்பணம். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டு வந்து இந்த முன்னோர்கள் செய்யும்போது இந்த இடது கை தான் பயன்படுத்தணும். இந்த பாருங்கள், இந்த இடது கை தான் பயன்படுத்தணும். ஓகே, இந்த இடது கை உள்ளங்கையில் தான் நீங்கள் அந்த பிண்டத்தை வைக்கணும். அந்த பிண்டத்தை வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு கட்டை திருப்பை சின்னதாக ஒரு பரிசுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு வெட்டிங்க. 2 திருப்பப்பல்ல நடுவில் வச்சு அதில் கருப்பல் வெள்ளில் வச்சு கொஞ்சம் அந்த உள்ளங்கையில் வச்சு அந்த உள்ளங்கையில் நடுவில் அது பிண்டத்தை பிண்டை நீங்கள் வச்சு தட்டுக்கு மேலே வைங்க. ஒரு நாக்கால் உட்காந்துக்கலாம், வசதி இருந்தால் சம்பளம் கணப்படி கீழே உட்காந்துங்க. இந்த மந்திரத்தை உங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்லணும், சத்தி சொல்லக்கூடாது. இந்த ஒரு மந்திரமும் நம்ம எவ்வளோ மனது உழுக்க நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ பலம் அதிகமாக. சில பேர் வந்து பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி கத்தி சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மந்திரங்களில் வந்து எவ்வளோ மனது உழுக்க நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ வைப்ரேஷன் நம்மளுக்கு கூட. சரி, காலையில் எந்திரிச்சு செய்யலாம், 12 மணிக்கு செய்யலாம், இல்லை இரவில் செய்யலாம், 24 மணி நேரம் செய்யலாம். அமாவாசைக்கு 7 நாள் முன்னுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இப்போ 12ஆம் தேதி ஒரு திதியோட வேகமும் ஒரு நட்சத்திர வேகம் 7 நாள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 12ஆம் தேதி அமாவாசை நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது வச்சுங்களேன். அதுலேருந்து 7 நாள் முன்னுக்கும் அமாவாசை முடிஞ்சு 7 நாள் பிறகும் நீங்கள் அந்த தர்ப்பண காரியத்தை செய்யலாம். எப்படின்னா முதல் 2 பிண்டை மட்டும் பழங்க, அப்போ நான் ஒன்றுனா சொல்லி கொடுக்குறேன். முதல் 2 பிண்டை மந்திரம் நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன். எப்படி செய்யணும்னா, முதல் நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, விண்ணில் இருக்கும் தியானம் நேற்று போன டேர்னில் வந்து வீடியோவில் நான் இந்த தியானமும் இந்த பிரார்த்தனை மந்திரமும் தமிழில் சொன்னேன். அதை நீங்கள் கற்றுங்க. அப்படிலாம் காயத்ரி மந்திரமாக கற்றுங்க. அதை நீங்கள் வந்து மனதால் பிரார்த்தனை பண்ணணும். இறைவா, இந்த மாதிரி நான் செய்கிற இந்த தர்ப்பண காரியங்களும் இதை குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிக்க அருள வேண்டும் வேண்டிக்கணும். ஏன்னா அதில் சில தப்புகள் இருந்தால் இறைவன் நீங்கள் மன்னிக்கணும். சூரியன் பகவானை பார்த்தா நீங்கள் வேண்டணும். ஏன்னா சூரியன் தான் இந்த காரியத்துக்கு பொறுப்புதாரி. அவர் தான் நம்மளுக்கு கண்ட தெய்வம். அதுக்கு உயிர் கொடுப்பது புவனேஸ்வரி அம்பாளும் ஸ்ரீ பைரவரும். அவரையும் பிரார்த்தனை பண்ண. காசி கால பைரவரை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும். அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. அவர் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இயங்காது அப்படின்னு நான் சொல்கிறேன், சாஸ்திரமே சொல்லுது. அப்போ இப்போ பிண்டத்தை நீங்கள் தட்டில் உட்காந்து வீட்டுக்கு வெளியே வாசப்படி பார்த்த மாதிரி, அதுவும் பெஸ்ட்டு வந்து தெற்கு பார்த்து உட்காந்தா ரொம்ப பெஸ்ட்டு. தெற்கு அப்போ தெற்கு பார்க்கலாம் பரவாயில்ல, உங்கள் வாசப்படி எந்த திசையாக இருந்தாலும் பார்த்து உட்காருங்க, தவறு இல்லை. உட்காந்து விளக்கு முன்னுக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரி நான் இந்த தர்ப்பண காரியத்தை செய்கிறேன் இறைவா சூரிய பகவானே, நான் இதை தவறு செஞ்சால் மன்னிக்க அருள வேண்டும். நான் செய்த இந்த தர்ப்பண காரியத்தை இந்த தர்ப்பண காரிய பலனை என் முன்னோர்களுக்கு போய் சேர்த்து எனக்கு ஆசீர்வாதம், அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்து என் குடும்பத்துக்கும் வம்சத்துக்கும் பித்ரு தோஷம் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கணும். வேண்டிட்டு நான் சொன்ன காயத்ரி சொன்னேன்ல, ஓம் தத் புருஷாய வித்மஹே மம ஜன்ம மாதுருவருக்கு நரக விமோகாய மோட்சகை சித்தாய் தீமகை தன்னோ ருத்ர பிரஜோத. இது காயத்ரி மந்திரம். இதை நீங்கள் வந்து ஒரு 9 முறை சொல்லிவிட்டு அதன் பின் பிண்டத்தை நீங்கள் இடது கை பிச்சை கையில் வந்து நடுவில் வைத்து அதில் வந்து சொன்ன 2 திருப்பப்பல்ல வைத்து கருப்பல் வெள்ளையில் கலந்து கொஞ்சம் வைத்து அது மேலே ஒரு பிண்டத்தை வைத்து அதுக்கு மேலே லேசாக ஜலத்தை விட்டு ஒரு மந்திரம் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லணும். எப்படின்னா ஓம் பச்சுக்கு எடுத்துக்காருங்க. ஓம் மம ஜென்மே மாதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி, ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி, ஓம் மம ஜென்ம மாதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி, சுதாதேவி நம தர்ப்பயாமி என்று நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லி இந்த பிண்டத்தை நீங்கள் தட்டில் விடணும். எப்படின்னா கடைசி நீங்கள் தண்ணி கொஞ்சம் லேசாக விட்டுட்டு திருப்பி நீங்கள் பிண்டத்தை வர்க்கம் பண்ணும் போது இந்த 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 பெருவரில் திறந்து இந்த பிண்டத்தை இப்படி சாய்ச்சிங்கன்னா இந்த வழியாக வந்து இறங்கும். இந்த வழி தான் இந்த கட்டை விரலையும் இந்த ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் தான் பிண்டம் இப்படி சாய்ச்சி வந்து இறக்கணும். தட்டில் போட்ட பிறகு திருப்பியும் ஜலம் ஊற்றி நீங்கள் அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே திருப்பியும், ஏன்னா சில கருப்பிலெல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, ரொம்ப தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை, லேசாக ஊற்றி விட்டுடலாம். அப்புறம் இது வர்க்க பிண்டம் அம்மா வர்க்கம், அப்புறம் பிதுர் வர்க்கம் 2வது பிண்டம் எடுத்து வச்சு ஓம் மம ஜென்ம பிதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமின்ட்டு 108 முறை சொல்லி நீங்கள் செய்யணும். இது நீங்கள் செய்து அதை பின் மனதாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருப்பி ஜலத்தை உள்ளங்கையில் விட்டு திருப்பியும் ஏதாவது ஒட்டி இருந்தால் அதை அப்படி திருப்பி நீங்கள் வாயிலே நீங்கள் விடலாம். இதுதான் இந்த தர்ப்பண காரியம். அப்புறம் மனதால் நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். எப்படின்னா நான் ஏதாவது சுற்றம் குறைகள் செய்தால் மன்னிக்க அருள வேண்டும் இறைவா, இந்த தர்ப்பண காரியத்தை என் முன்னோர்கள் போய் பரிபூர்ணமாக செய்யணும். இது வந்து
இந்த வழிபாட்டுக்கு குருநாதா. அதனால் இந்த வழிபாடு நான் 2015 சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி எவ்வளோ பேர் நன்மைப்படுறாங்க. முன்னோர்கள் வழிபாடு மட்டும் நம்ம இந்து சனாதன தர்மத்தை எல்லோரும் செய்ய மாட்டீங்க. மற்ற எல்லா வழிபாடும் கரெக்டாக செய்கிறாங்க. நான் தவறு சொல்ல மாட்டேன், எல்லா வழிபாடும் நல்லா செய்கிறாங்க. ஆனால் இந்த தர்ப்பண காரியத்தை முன்னோர்கள் செய்த வழிபாடும் நம்மளுடைய புனிதமான இடமான ருத்ர சுடுகாடையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. இது 2 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா பூஜையும் சிறப்பாக செய்கிறாங்க நம்ம இந்துக்கள். அதெல்லாம் கவனம் சொல்லவே கூடாது. நம்பிக்கை பாத்திரமா என்னென்னமோ செய்கிறாங்கனால கோசம். ஆனால் வேதங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது இந்த சுடுகாடன் ருத்ரபூமியும், இந்த தர்ப்பணம், சிராத்தம், திலாயாகம் முன்னோர்கள் செய்கிற திலாயாகம். இந்த 2 பிண்டத்துக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யணும். அதாவது ஆகஸ்ட் மாதம் திருப்பி 12ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. அது தயவுசெய்து நழுவு விட்டுறாதீங்க. ஆடி அமாவாசைக்கு நம்ம கண்டிப்பாக நீங்கள் இந்த 7 நாள் முன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் பேசிக்காக இப்போ அன்றைக்கி தான் செய்யணுமான்னு இல்லை, எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வீட்டுக்கு வெளியே நீங்கள் வீட்டு உள்ளுக்கு செய்யக்கூடாது, வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். ஆனால் என்னோட நம்பிக்கை வருங்காலத்தில் இந்த தர்ப்பண காரியத்தை ருத்ரபூமி சுடுகாட்டில் நம்மளோட சமுதாயத்தில் பெரியவங்க தலைவர்கள்லாம் கண்டிப்பாக அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த தர்ப்பண காரியத்தை ருத்ரபூமி சுடுகாட்டில் செய்யுங்க சொல்லி. ஏன்னா இப்போ சொன்னால் தான் மந்திரமாயம் பண்ணணும், எல்லாம் தப்பாக பேசுவோம். ஆனால் வருங்காலத்தில் எல்லோரும் இந்த ஆன்மீகத்தை உணரும் போது கண்டிப்பாக ஒரு நாள் ருத்ரபூமியில் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் தயவுசெய்து செய்யலான்ட்டு ஒரு அனுமதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு கண்டிப்பாக, ஏன்னா தெரியாத விஷயத்தான் தப்புன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. அது எல்லோரும் அப்படி தானே. இப்போ ஆரம்பத்தில் எனக்கு தெரியும், நான் பைபிள் வழிபாடு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா தெரியாமல் தான் என்னை பேசுவேன். தெரிஞ்ச பிறகு ஆஹா இவ்வளோ அற்புதமான விஷயத்தை நம்ம நழுவு விட்டுட்டுமே ரொம்ப பேர் கவலைப்பட்டவங்களாம் இருக்காங்க. என்கிட்ட என்னை தப்பாக பேசினவங்க கூட திருப்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்டவங்களாம் இருக்காங்க. சில குருக்கள்லாம் இருக்காங்க. அதான் ஒரு பெரிய சிவாச்சாரியர் நினைக்கிறேன். எனக்கு இப்போ 15 வயசு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் தவறாக பேச மாட்டேன். ஏன்னா எந்த குருமாரும் எனக்கு தப்பாக பேச மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன வேணால் தப்பாக பேசுவேன், நான் தப்பாக பேச மாட்டேன். நான் அப்போ அவர் நான் பைரவர் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் எங்கள் தாத்தாவோட கூட்டாளி தான். அவர் சிவாச்சாரியர், ஒரு பெரிய சிவாச்சாரியர், வேதங்கள் நல்லா கடிச்சு குடிச்சவர். அப்போ அவர் சாப்பிட்டு முடிஞ்சோடனே பைரவர் வழிபாடை பற்றி எங்கள் தாத்தா சொல்லி அவரும் பேசிகிட்டே இருந்தார். அப்போ பேசிட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் பைரவ வழிபாடு தவறாக ஒன்றும் சொல்லலை. சிவாச்சாரியர் அவர் தவறாக எதுவும் சொல்ல கிடையாது. அவர் என்ன சொன்னான்னா, சிவாச்சாரியர்கள் தான் முதல், அது சரிதான், அது வேதத்தில் முதல் அவங்க தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. வேதங்களை வதத்தவர், வேத சொல்லி கொடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணுறவங்க தான். ஆனால் ரொம்ப சிவாச்சாரியர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனும் பைரவும் வேறுன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருவர் தான் சொல்லி ஆதின மடாதிபதிகள்லாம் அந்த புக்கே எழுதியிருக்காங்க. வேதத்துக்கு 2 பேரும் ஒருவர் தான் வேதம் சொல்லுது, ஒரே அம்சம்தான், அவதாரம் தான் வேறு. அப்போ நான் அவர் பேசி முடிஞ்சு போன பிறகு திருப்பியும் ஒரு டைமில் எனக்கு சந்திக்க கிடச்சிச்சு. அவரை தனிப்பட்ட முறையில் ஏதோ பொருள் எடுத்து வரதுக்கு நான் போகும்போது சந்திக்க முடிச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு கேட்டேன். என்னையா, அப்போ எனக்கு வயசுக்கு வருவது தானே, ஐயா நான் தவறாக தெரிஞ்சால் மன்னியுங்கள், நான் உங்களை இதாக நினைக்கிறேன், இன்றைக்கும் எனக்கு குரு தான் நினச்சிருக்கேன் நான். ஐயா நீங்கள் சிவாச்சாரியர் சொல்கிறீங்க, சிவனை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் எனக்கு சிவன் வேறு, பைரவர் 2 பேரும் எனக்கு ஒருவர் தான், அவதாரம் தான் எனக்கு வேறு. ஆனால் அஷ்டபைரவர் 8 திசைக்கு அஷ்டபைரவர் இருக்கிற மாதிரி 8 அஷ்டபைரவர் இருக்காங்க 8 திசைக்கு பூலோகத்தில். அப்போ அவர் காயத்ரி மந்திரம், மூல மந்திரம்லாம் இருக்குது. ஆனால் சிவனுக்கு அஷ்டலிங்கம் காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு அஷ்டலிங்கங்கள் இருந்தால் அஷ்டலிங்கங்களோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், மூல மந்திரம் சொல்லுங்கன்னு இப்போ சாமி பார்த்தாரு. ஆஹா இல்லையே, சிவன் பிரதானம், சிவன் சிவலிங்க பிரதானம். அந்த சிவலிங்கத்தை பிரம்மாவாக கும்பிடலாம், விஷ்ணுவாக கும்பிடலாம், ருத்ரனே 1008 ருத்ரனுங்க மேலே இருக்காங்க, ருத்ரமூர்த்தியாக கும்பிடலாம், பைரவராக கும்பிடலாம், அம்பாலாக கும்பிடலாம். சகல பிரபஞ்சம், சிவலிங்கம் என்பது சகல பிரபஞ்சம் எல்லாமே அடக்கம் அது உள்ளுக்கு. ஆனால் அஷ்டலிங்கங்கள் காயத்ரி, சிவன் ஒருவர் இருந்தால் அஷ்டலிங்கமாக பிரியும் போது அவருக்குள்ள காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்க கேட்டால் தெரியல. ஆனால் பைரவருக்கு அஷ்டபைரவர் இருக்காரே, அதே சிவபெருமான் சிவலிங்கம் தான் அஷ்டபைரவர் ரூபம் எடுத்து அஷ்டதிக்கு வரும்போது அஷ்டபைரவராக வராங்களா இல்லையா, அஷ்டலிங்கங்களாக வரல, அஷ்டபைரவராக வரல. அவருக்குள்ள காயத்ரி மந்திரம், மூல மந்திரமாக இருக்குது வேதத்தில்.
பூஜை முறைகள்லாம் இருக்குது, தியான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஆனால் சிவபெருமானுக்கு அஷ்டலிங்கங்களோட பூஜை முறைகள் என்னென்னு கேட்டால் தெரியல. நான் சொன்னேன், அப்போ ஐயா தப்பாக வச்சுக்காதீங்க, அது கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள் அடுத்த முறைன்னா. இன்னும் ஒரு சந்திக்கும் போல ஒரு சொல்லவும் இல்லை எனக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்ச வரைக்கும் சில பேர் உண்மைன்றாங்க, ஒரு விஷயத்தை தெரியலன்னா சில பேர் பொய்யின்றாங்க. அதுதான் எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்போ பாருங்கள், எனக்கு இந்த கிடா ஒருத்தவங்களை கண்டா தப்பாக பேச மாட்டேன், சாமி ஆடிகளை கண்டா தப்பாக பேச மாட்டேன். அது அவங்களோட தர்மம், அவங்க நம்பிக்கை. அவங்கள்ட்ட அப்படிப்பட்ட சுவாமி நம்மளோட பைரவர் அவதாரமாக கருப்புசாமி, ஐயனார், முனீசன் எல்லாம் பைரவர் அம்சம்தான். அவங்க அவர் கூப்பிட்ட சாப்பிட்றோன்னா நம்ம சந்தோஷப்படணும் இல்லையா? நம்ம கூப்பிட்ட சாப்பிட மாட்டார் இல்லையா? நம்ம யாகம் பண்ணுறோம், அது தர்மம், வேத தர்மம். ஆனால் அவங்க படையில் போட்டு அந்த சுவாமி சாப்பிட்றது எவ்வளோ பெரிய புண்ணியத்துவம். ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் குறை சொல்ல மாட்டேன், அது அவங்க நம்பிக்கை, அவங்க செய்யட்டும். அது செய்தி நல்லா இருந்தீங்கன்னா செய்யுங்க. ஆனால் குருவான்னு என்ன கேட்டிங்கன்னா வேணாம் சொல்லுவேன், யாகம் பண்ணுங்க தான் சொல்லுவேன். படையில் போடாதீங்க, அது பரபிரம்மம், இது வேதத்தில் உள்ள வழிபாடு, யாகம் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்லுவேனே தவிர நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. ஒருத்தவங்க என்ன இப்போ கரகம் தூக்கிட்டு வராங்க, வேதத்தில் அது இல்லை, ஆனால் நான் நம்பிக்கையாக நான் சொல்லுவேன். அது நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை. கடவுள் அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் குரு என்ன குருவாக ஏற்றுக்கிட்டு கேட்டிங்கன்னா அது வேணாம், அது சாஸ்திரத்தில் இல்லை, இருக்க வேண்டிய பரிகாரத்தை செய்யுங்க, இல்லாத பரிகாரத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். இன்ன வரைக்கும் என்னோடய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா நான் யாரையும் தாக்கியோ தப்பாக பேச மாட்டேன். அது கூடவே கூடாது. எந்த மத பிரச்சாரத்தையும் தப்பாக பேசவே கூடாது. அது மிகப்பெரிய ஒரு குருக்கு அழகே கிடையாது. தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ எனக்கு தெரியல, அஷ்டலிங்கங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லவும் இல்லை, கேட்டால் இல்லைன்றாரு. அப்போ ஒரு சிவபெருமான் அஷ்டலிங்க 8 திசைக்கு வரமாட்டாரா? 8 திசைக்கு பூஜை இல்லையா? அப்போ மட்டும் பைரவர் வராரு. 8 திசைக்கு பூஜை பண்ணும்போது பைரவர் வராரு. பிரதானமாக சிவலிங்கம் இருக்குது, அவரும் பைரவர் தான். ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? எல்லாம் 2 பேரும் ஒருவர் தானே. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்தை கேட்டேன். அப்போ எனக்கு 15 வயசு. அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் நிறைய வேதம் படித்தவங்க, என்னை விட ரொம்ப படித்தவங்க, பெரிய மகான், அவங்க காலை கூட தொட்டு கும்பிட்றேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு. அதை பற்றி பேசவே இல்லை. ஒன்று சொன்னார், வருங்காலத்தில் நீ அஷ்டபைரவர் கோயில் கட்டுவேன், அப்போ எனக்கு நேரம் தான், நான் வரேன்னு போயிட்டார். நான் சொன்னேன், எனக்கு இன்னொரு கோயில் கட்ட எனக்கு எண்ணமே கிடையாது, நிறைய ஹோமங்கள் செய்யணும். அந்தந்த கோயிலில் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அஷ்டபெரியாகம் வேறு காலபெரியாகம் செய்தாங்கன்னா இந்த இயற்கை சீற்றங்கள் வராது, மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த சுனாமி இந்த நடக்கும் அதெல்லாம் வர, ஏன்னா பூலோகத்தை காக்கக்கூடிய மகாசக்தி காலபைரவர் தானே. அதனால் மக்கள் நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா இருப்போம். நானும் ஒரு குடும்பத்தார் தானே. இப்போ நான் ஒரு 60 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் வாழ்றேன்னு வச்சேன், அடுத்து என் பிள்ளைங்க வாழ போகுது தானே. அதே மாதிரி எல்லோரும் வாழ போகிறோம் தானே. அப்போ இந்த சமுதாயம் நம்ம பைரவரை ஒதுக்கினா கூட அடுத்த சமுதாயம் பைரவரை ஏற்றுக்கும் இல்லையா? இப்போ மக்கள் நல்லா இருப்பாங்களே, அந்த ஒரு நல்ல எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு பைரவச்சு நான் சம்பாதிக்கிறேன்னா இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இந்த வருகின்ற ஆடி அமாவாசையை தொட்டு இந்த ஆடியோ கேட்குற நிறைய குருமார்கள் நான் கேட்டுக்கிறேன்னா, நான் மண்டகணமாவோ துமுறாவோ நான் பேச கிடையாது, என்னை மன்னியுங்கள். நிறைய குருமார்கள் கேட்குறீங்க, நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க, நிறைய அகோரிகள் மார்களும் என்னோட இந்த ஸ்பீச்சை ஃபேஸ்புக்கில் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன கேளுங்க, பெரிய சிவாச்சாரியர் சொல்கிறாங்களே அவங்கள்ட்ட அஷ்டலிங்கல் காயத்ரி மந்திரமாவது கேளுங்க, இருக்குதான்னு கேளுங்க. இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்க, நானும் அதை கற்றுக்கிறேன். தெரியாதானே நான் கேட்குறேன், நான் தெரிஞ்சமான மண்டகனமாக பேசலைல்ல. தெரியாத விஷயத்த ஒரு அடியன் கேட்குறேன். இந்த நான் எனக்கு 15 வயசில் கேட்டேன், இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல. அடுத்த பெரிய பெரிய சிவாச்சாரியர் வராங்களா, அவங்கள்ட்ட கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஊரில் நிறைய சிவாச்சாரியர் இருக்காங்க, கேளுங்க. நான் வரும் குருக்கள், சாதாரண ரவி குருக்கள். என்ன அகோரிகள் மட்டும் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, பைரவர் ஒன்று கொடுக்க சொன்னார், இது பட்டம் உனக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் பைரவர் கொடுத்தாரு, அதாவது ஆதி மூல வேத பைரவ குருன்னு சொல்லி. நான் சொன்னேன், அது கூட என்னோடய குரூப் அட்மின் அம்மா தான் சம்மந்த, யார்ட்டும் சொல்ல கிடையாது. அதாவது அகோரி என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு பட்டம் பைரவர் கொடுக்க சொன்னால் நான் கொடுத்துட்டேன், நீ நம்பாமல் போ, அது மோஸ்டம். உன்னோட பட்டம் ஆதி மூல வேத பைரவ குரு. நான் காலில் விழுந்து, சுவாமி ரொம்ப சந்தோஷம், காசியில் அகோரிகள் எனக்கு கொடுத்த பைரவர் சொல்ல சொன்னாரோ அவர் சொன்னார், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஒன்று நான் அது யார்ட்டையும் சொன்னதில்லை. இப்போ தான் நான் டிவி புண்ணத்தில் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ ரவி குருக்கள் தான் சொன்னேன், குருக்கள் தான்
கோயில் பூஜை ஹோமங்கள் வீட்டில் போய் செய்வோம். இல்லை இப்போ தனிப்பட்ட முறை செய்வோம். ஜாதகம் பார்ப்போம். அது தெரிஞ்சதை வச்சு பார்ப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது என் அனுபவம். பாருங்கள், இந்தியாவுடைய அரசியல் எலெக்ஷனுக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன்? பூலோக ஜாதகத்தில் பற்றி ஒரு அரசியல்வாதி பதவி நாற்காலி மேற்கொள்வார். அதே மாதிரி நடந்துச்சு தானே? நான் பேர் சொல்ல விரும்பலை. இளம் வயது அரசியல்வாதி நாற்காலி மேற்கொள்வார். அப்போ என்னோடய கணிப்பு கரெக்டு தானே? நான் கணிக்கலை. புக்கில் ஜோதிடம் பெரிய பெரிய மேதைகள் அந்த காலத்தில் இந்தந்த வருஷத்தில் இது நடக்கும்னு எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். அதை பார்த்து நாங்கள் சொல்கிறோம். இது எங்களோட கணிப்பு கிடையாது. இந்தந்த கிரகம் இங்கே நின்றால் இது நடக்கும், இந்தந்த கிரகம் இங்கே நின்றால் இது நடக்கும். இதை சொன்னது நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு என்னென்னா, இந்த பைரவ வழிபாடு எல்லா கோயிலையும் எல்லா மக்கள் செஞ்சால் இயற்கையில் இங்கேருந்து தோஷங்கள் வராது. இப்போ சுனாமி வந்தது, நிலநடுக்கம் வருது, கொரோனா எவ்வளோ கஷ்டப்பட்டோம். 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியே போய்டும். அப்போ அதுக்கு முன்னால் நம்ம அந்த பைரவ வழிபாடு யாகங்கள் எல்லாரும் ஜபங்கள் லோகா சமஷ்டா சுதினோ புபந்துன்னு சொல்லி ஒரு மந்திர ஜபம் நம்ம வீட்டில் செய்தாலும், பைரவ பூஜை செஞ்சாலும், பைரவருடைய காயத்ரி சொன்னாலும் பிரபஞ்சத்துக்கு தானே போகுது. அப்போ கோயிலோட யாகம் பண்ணால் அந்த புகை பிரபஞ்சத்துக்கு தானே போகுது. அப்போ நம்ம பைரவருடைய திருப்பார்வை நம்ம மேலே படும் போது இயற்கை சீற்றங்கள் வராது. இயற்கை சீற்றங்கள் நம்மளுக்கு வரும். அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவ சிவம். இந்த சதஸ் 164 சதஸ். காசிகால பைரவி பைரப்ப சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவடி சரணம். ஓம் கிரீம் நமசிவாய பைரவ சிவம்.